வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சேகர் பாபு மகன்கள் மீண்டும் சுற்றி வளைப்பு. என்ன நடந்தது? நேற்று நள்ளிரவு முழுக்க சுற்றி வளைச்சிருக்காங்க. ஆவணங்கள் கைப்பற்றிருக்காங்கன்னா ஆவணங்கள் கைப்பற்றினால தான் சுற்றி வளைப்பு. சரிங்க, என்னங்க நல்ல செய்தி வந்துருமானா சொல்ல முடியாது. எப்போனாலும் நல்ல செய்தி வரலாம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தான்னா இன்னொரு பக்கம் மணப்பாறையில் ரைட் நடந்துச்சுல்ல, அங்கேயும் சிக்கல்ங்கிறாங்க. மணப்பாறையில் சிக்கல், இங்கே சிக்கல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த டென்ட் அடிச்சிட்டு இருக்க புகைப்படம்லாம் பெருசாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் 2 டென்ட்டை கழட்டினாலும் இந்த 2 டென்ட்டை கழட்டுறாங்க காவல்துறையினர் பேருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு 3 டென்ட் அடிக்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி ஒரு அசைக்க முடியாத தலைவராகத்தான் இன்னும் இருக்கிறார். அவருக்காக ஒரு கவர்மெண்ட் மிஷினரியே வேலை பார்க்குது. பறக்கும் படை வேலை பார்க்குறாங்க, பார்வையாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய திறமை, அதுக்கு பேர் தான் தியாகி அப்படின்னு சிஎம் சொன்னார். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் நம்ம துரைமுருகன் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. 87 வயசில் இருக்கக்கூடிய, ஏன்னா மூத்தோர் வாக்கு வந்து ரொம்ப கேட்கணும்பாங்கள்ல, பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் ₹1 கூட நான் யார்ட்டையாவது லஞ்சம் வாங்கணும்னு சொல்லுங்கள், இங்கே நெருப்பில் விழுந்து நான் இறக்குறேங்கிறாரு. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், துரைமுருகன் ₹1 கூட லஞ்சம் வாங்காமல் இன்றைக்கி தூய்மையாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சொன்ன தகவல். இன்னொன்று, நானோ ஸ்டாலினோ உதயநிதியோ எங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும்னு ஆசைலாம் இல்லைங்க. மக்களாகிய உங்களெல்லாம் பார்க்குறோம், இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, பிஜேபியிலிருந்து உங்களை காப்பாற்றணும், அதுக்காக தான் நாங்கள்லாம் இன்னும் உங்களுக்காக சேவையாற்றிட்டு இருக்கோன்னு பொன்னான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்கள். இப்போ சேகர்பாபு விஷயத்துக்கு போயிடுவோம். சேகர்பாபு அவர்கள் இப்போ தொடர்புடைய இடங்கள் நேற்று நைட்டு முதல் ரெய்டு. கேட்கலாம், என்ன எந்த பேப்பர்லேயுமே வரலையே, என்ன பேப்பர் ஏன் எதுவுமே வரலையே, என்ன காரணம் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் சில பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமாகவே இருப்பாங்க. என்ன காரணம்? இப்போ நியூஸ் டே, தினமலரில் கட்டம் கட்டி எழுதிட்டாங்க பாருங்கள். நேற்று இரவு முதல் சேகர்பாபு தொடர்புடைய இடங்களில் ரெய்டு. சரி, ரெய்டில் என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது? ஏற்கனவே ரெய்டு போச்சு இல்லை, அப்போ பல ஆவணங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு கோயிலோட டாக்குமெண்ட் ஒன்று கிடச்சிருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பரிசு பொருள்கள். அதாவது இங்கே பரிசு பொருள்கள், அந்த கூப்பன் அடித்து வைப்பாங்களா, அந்த கூப்பன்கள், ஆவணங்கள் ஒரு முக்கியமான ஆவணம் கைப்பற்றுது. அந்த ஆவணத்தில் பெரிய கட்டுமான நிறுவனங்கள், 3 கட்டுமான நிறுவனங்கள் பல 100 கோடி ரூபாய் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. அதுக்கு வருமான வரி இல்லை, ஐடிகிட்ட மாட்டிட்டாங்க ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிக்கல் என்னென்னா, அந்த நிறுவனங்கள் வாயிலாக இவங்க பல பேருக்கு ஹவாலா முறைப்படி பணம் அனுப்பியிருக்காங்க. அந்த பணம் இப்போ பல ரூபத்தில் பல இடத்துல சுற்றிட்டு இருக்குதுங்கிறத சந்தேகப்படுறாங்க. அது இல்லாமல் கூப்பனும் மாட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம், கூப்பன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி கூட கேஸ் வருது. கூப்பன் கொடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுன்னா அது தேர்தல் ஆணையம் சொல்லட்டும் சார், நாங்கள்லாம் கொடுப்போம் சார். பல ஊர்களில் கூப்பன் சூப்பராக விநியோகம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது தேர்தல் பார்வையாளர்கள் பறக்கும் படையிலிருந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் இவர்களெல்லாம் நம்ம சாதாரண மக்கள் கொண்டு போகிறாங்கல்ல, 1 லட்சம் 2 லட்சம் இதை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், 2 லட்சம் கைப்பற்றினார்கள், நகையை கைப்பற்றினார்கள் இப்படின்னு செய்தி தான் வருது. இது வரைக்கும் அதிமுக, திமுக, பிஜேபி யார்கிட்டருந்துமே ஒன்றுமே கைப்பற்றப்படவில்லை. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது கைப்பற்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இவருடைய செயல்பாடை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அக்குரூபமாக இருக்குது சார் நாட்டில். இவங்க எலெக்ஷன் நடத்துகிறாங்க, இவங்க சம்பாதிக்க போகிறாங்க. கேட்டால் ஸ்டாலின் உழைக்கிறார், அவர் உழைக்கிறார். இவங்க யாருக்காக உழைக்கிறாங்க? மக்களுக்காக உழைக்கிறாங்க. 20 நாள் நீங்கள் உழைச்சா பல நாள் 5 வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம். வெயிலில் காலையில் தூங்கி எந்திரிச்சதையே விடியலையே பார்க்காத சில பேர்லாம் இங்கே இருக்காங்க, இந்த கட்சியிலேயே. திமுக இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கும் தெரியும் அவங்க பேர்லாம் யாருன்னு. ஆனால் இன்றைக்கி சுழன்று வேலை பார்த்துட்டு பம்பரமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று வேணால் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மோகன், அவங்க பையன் கார்த்திக் நிற்கிறார்கள். அவர் இதுக்கு முன்னாடி என்ன பங்களிப்பு செஞ்சார் அரசியலில்? அப்போ ஸ்டாலின், உதயநிதி அவர்கள், மோகன், அவங்க பையன் கார்த்திக். மோகன் கார்த்திகை மிகப்பெரிய செல்வந்தர், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வில்லிவாக்கத்தில் அவர் தான் ஜெயிக்கிறாருலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, காசுக்கு சொல்லவே வேணாம், ஏவாவேலு. இப்போ நீங்கள் ஜெயிக்கிற லிஸ்ட்லாம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஏவாவேலு ஜெயிச்சிருவார், இவர் ஜெயிச்சிருவார், நம்ம செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருவார். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். மக்களே கரப்ட் ஆகிட்டாங்க. சரி, சேகர்பாபு விஷயத்துக்கு அடுத்து என்ன ஆகும்? சேகர்பாபு விஷயம் அடுத்து எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் இவர்களுக்கு பிரச்சனை முற்றிவிட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் பல ஸ்வீட் பாக்ஸ்கள் இருக்கிறது. அந்த ஸ்வீட் பாக்ஸ்கள் கீழே போகணும். அந்த ஸ்வீட் பாக்ஸ்கள் கீழே போகிறதுக்கு பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி சேகர்பாபு அழைச்சிட்ருக்காங்க. இது இத்தோடு முடியாதான். நீங்கள் கேட்கலாம், என்னங்க அது ஒரு 5 நாள் தான் இருக்குது, சமாளிச்சிட மாட்டாங்களா? சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்? இந்த வழக்கு அப்படிங்கிறது இப்போ ஐடி போட்டிருக்க வழக்கு, அவங்க ஆவணங்கள் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சேகர்பாபுவே நல்லாவே வேலை பார்த்து ஐயா அவரே ஜெயிச்சு அவரே மினிஸ்டர் ஆனால் கூட இந்த வழக்கு இருக்கும். இந்த வழக்கு எப்போனாலும் தூசி தட்டப்படும். இது அவருக்கு சிக்கல் தான். இது அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க பசங்களுக்கு சிக்கல். தான் ஆடாவிட்டாலும் சதையாடும்பாங்க.
இப்போ நேரு அவர்களுக்கு பிரச்சனைனா நான் கூட ஜெயிலுக்கு போகிறேன்ருவார். அவங்க பையன் அருண் நேருவையும் கோத்து விட்டது உங்களுக்கு தெரியும். ஐ பெரியசாமி அவங்க பையன் செந்தில்குமாரையும் கோத்து விட்ருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காந்தி அவங்க பையன் வினோத்தையும் கோத்து விட்ருக்காங்க. தெய்வ சிகாமணி பொன்முடி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அவங்க பசங்களையும் கோத்து விட்ருக்காங்க. அப்போ சேகர் பாபு அப்படிங்கிற ஒருவருக்கு அவங்க பசங்க மூலிமா ஒரு பெரிய ஆபம். அதாவது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பல பேர்கிட்ட பலவிதமாக ஏமாற்றி பல விஷயம் பண்ணுறீங்க. இன்னொரு சில பேர் வந்து நிறையா கருத்தெல்லாம் நேற்று ஒருத்தர் பார்த்தும்போது சொன்னார், சார் கள்ளழகர் கோயிலில் 107 கோடி ரூபா ரூபணும் சார், 67 கோடி தான் இருக்குது, இந்த பணம்லாம் எங்கே சார் போச்சு, அந்த 30 கோடியை வச்சு இவங்க என்ன சார் பண்ண போகிறாங்கன்னு கேட்டாங்க. 30 கோடியோ 3 கோடியோ 30,000மோ இவங்களுக்கு எல்லாமே பணம் தான். ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி பணம் அப்படிங்கிறது வந்து வர 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 அந்த போதை தலைக்கேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் வந்து தன்னிலையை மறப்பார்கள். இப்போ பல பேர் நம்ம பார்த்துருக்கோம், பணம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த 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 விஷயம் வந்து விடமாட்டாங்க. சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேசக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் துறைமுகத்தில் எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கார். அதிமுகவினரையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் கூட செந்தில் பாலாஜி வரக்கூடாது, சேகர் பாபு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. நிதர்சனமான உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, நிதர்சனமான உண்மை நம்ம சொல்லணும்ல. உண்மை என்னென்னா, சேகர் பாபு பெரும்பான்மையானவர்களை வளைச்சிட்டார். அதேமாதிரி செந்தில் பாலாஜி பெரும்பான்மையானவர்களை வளைச்சிட்டார். இது வரக்கூடாதுங்கிறத தாண்டி இதான் உண்மை. நிதர்சனத்தை நம்ம பேசி தான் ஆகணும். என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பட்டி கலாச்சாரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் செந்தில் பாலாஜி ரொம்ப திறமையாக டென்ட் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. கோவை தெற்கு மக்களுக்கு இது நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் ஸ்வீட் பாக்ஸ் பெரிய அளவுக்கு கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ எங்கே போகிறோம், நாம் தான் பேசணும். நம்மளும் யூடியூப்பில் பேசுகிறோம், நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம என்ன கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னா, விஜய் ஒன்று அறிவிக்கிறாரு, எடப்பாடி அறிவிக்கிறாரு. ஏன்னா ஒரு தனி மனிதம், விஜய்க்கு ஆதரவாளர்கள் இருக்கீங்க, எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள், ஸ்டாலினுக்கு ஆதரவு, இவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம நினைக்கிறோம்ல, இதுதான் உங்களுடைய பலம். அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வரணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான என்னென்னா, அவங்களுடைய பேசக்கூடிய கருத்துக்கள், அவங்களுடைய நடக்கக்கூடிய விதம், இதை பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணும். உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சேகர் பாபுக்கு ஒரு ஆப் அடித்தாச்சு. இதிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் அந்த நிறுவனம் அப்படிங்கிறது சீல் வைக்கக்கூடிய அபாயம் கூட இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க சீல் வச்சா இன்னொன்று ஓப்பன் பண்ணிட போகிறாருன்னு. அப்படி இல்லைங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் தான் ஜெயலலிதா சிறைக்கு போனாங்க. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் சின்ன வழக்குன்னு, ஒரு அருமையான நீதிபதிகிட்ட போய் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குன்காட்டை மாட்டினதுனால தான் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க. குமாரசாமிகிட்ட வந்து அந்த அம்மா விடுதலை பண்ணுறாங்க. ஆனாலும் வழக்கு தான். மேலே பிஜேபி அடுத்தவங்க தான் வருவாங்க போல இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேகர் பாபுலாம் அந்த சவால் விடுறது அதெல்லாம் இனிமேல் அறவே இருக்காதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இவங்க அவங்கள்ட்ட மண்டிகிட்டே ஆக வேண்டும். இவர்கள் மண்டியிடக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிரேமலதா அவர்களை சபரீசன் பேசியிருக்காரு பொழுது, என்னங்க இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது அவங்க பேசுனது. நான் அப்படி பேசலை இப்படி பேசலை அப்படிங்கும்போது இன்றைக்கி பல அமைச்சர்கள் தலையில் தட்டிட்டு இருக்காங்களாம். இது ஒரு பெரிய வீடியோ இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு தான் இந்த ஆட்சிக்கு. மற்றவங்களாம் சொல்லும் போது ஏற்று கேட்டிங்க. இப்போ பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்களே என்ன பதில் அப்படிங்கிறதுக்கு கனிமொழியால் பதில் சொல்ல முடியல. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி நிறைய கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருந்தாலும் இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். அந்த பயத்தின் வெளிப்பாடு நீங்கள் போடுற கமெண்டே தெரியுது. திமுக வந்துடவே கூடாது சார். இப்போ நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது வெளியில், சார் நீங்கள் உங்களுக்கு பேசுகிறது கேட்குறோம், தயவுசெய்து திமுக வந்துடவே கூடாது சார், எப்படி சார் இந்த கலை நிலவரம்னு கேட்கும்போது மக்கள் அவ்வளோ பயத்தில் இருக்கிறார்கள்ங்கிறது ஒன்று புரியுது. தொடர்ந்து நம்ம நல்லதையே சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.